ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டேன். ஆக்சுவலி வந்துட்டு திடீர்னு ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்துட்டு இந்தியாவில் செயல்படுற அந்த பேடிஎம் வந்துட்டு பேண்ட் அப்படின்றது சொல்லிட்டாங்க. ஸோ அந்த பேடிஎம்க்கு வந்துட்டு ஆர்பிஐ கடைசி கொடுத்த அந்த கெடு வந்துட்டு எந்த டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா February 28 வரைக்கும் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ மார்ச் 1ஆம் தேதியில இருந்து வந்துட்டு பேடிஎம் இந்தியாவில் செயல்படாது அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பகிரங்கமாக கொடுத்துருக்காங்க. என்னடா இது திடீர்னு வந்துட்டு ஆர்பிஐ வந்துட்டு எதுக்கு பேடிஎம்ல இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது முதல் தடவை, ரெண்டாவது தடவை கிட்டத்தட்ட இது மூணாவது தடவை. ஸோ ஆல்ரெடி 3 வாட்டி வார்ன் பண்ணதுக்கு அப்புறமா தான் ஆர்பிஐ இப்போ பேடிஎம் பேன் பண்ணிருக்காங்க. என்னடா சொல்ற, ஆர்பிஐ வந்துட்டு 3 வார்னிங் பேடிஎம் கொடுத்துருக்காங்க கேட்டீங்கன்னா, எஸ், அதுல ஃபர்ஸ்ட் வார்னிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேடிஎம் வந்துட்டு ஆர்பிஐயோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்துட்டு பிரேக் பண்ணி பேடிஎம்ஸ் வந்துட்டு நடத்திக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் வார்னிங் கொடுத்தாங்க. ஆர்பிஐ அப்படின்னாலே வந்து இந்தியாவில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு ஃபினான்ஷியல் ஹெட். ஸோ அந்த ஹெட் சொல்ற அந்த ஆர்பிஐ சொல்றதுதான் மற்ற மிகப்பெரிய பேங்க், பேடிஎம்மோட மிகப்பெரிய பேங்கான HDFC, ICI, அப்புறம் என்ன சொல்றது மற்ற பேங்க்ஸ், இந்தியன், SBI எல்லாமே இருக்கு இல்லையா, அந்த பேங்க்ஸ் எல்லாமே ஆர்பிஐ சொல்ற அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வச்சு தான் செயல்படுது. பட் அந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனே வந்து பேடிஎம் பிரேக் பண்ணதுனால அது ஃபர்ஸ்ட் வார்னிங் ஆர்பிஐ கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுவுமே மீறி வந்துட்டு அது செயல்பட்டுச்சு. ஸோ பேடிஎம் அதுக்கப்புறம் ரெண்டாவது வார்னிங் என்ன கொடுத்தாங்கன்னா, இந்த ஒரு மக்களோட பணத்தோட டிரான்சாக்ஷன்ல முறைகேடுகள் வந்துட்டு பேடிஎம் சம்டைம்ஸ் பண்ணுது. ஸோ அதை ஃபைன் பண்ணி வந்துட்டு ஆர்பிஐ ரெண்டாவது வார்னிங் பேடிஎம்க்கு கொடுத்தாங்க. ஸோ இந்த ஒரு 2 வார்னிங்குமே வந்துட்டு பேடிஎம் வந்துட்டு அதோட அந்த பிரச்சனை நிப்பாட்டானா கேட்டீங்கன்னா கிடையாது. அந்த வார்னிங்கை தாண்டியுமே இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை உடைச்சாங்க பேடிஎம். சில முறைகேடுகளும் டிரான்சாக்ஷன் மக்களோட பணத்துல முறைகேடுகளுமே வந்துட்டு சில விஷயங்கள் அதுக்கப்புறமாவும் பண்ணிட்டு கண்டினியூ ஆகிட்டே இருந்தது. ஸோ ஃபைனலா 3வது வார்னிங் கொடுத்து இதுக்கப்புறமா நீ இந்தியாவில் கடையை சாத்துப்பான்னு சொல்லிட்டு ஃபைனலா பேடிஎம்க்கு ஒரு பேண்டை கொடுத்துருக்காங்க ஆர்பிஐ. ஸோ என்ன ஒரு விஷயம், ஆர்பிஐ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மற்ற பெரிய பேங்க்ஸ் எல்லாமே கடைபிடிக்கிற நேரத்தில் ஏன் பேடிஎம் கடைபிடிக்கல, அதுக்கு பின்னாடி காரணம் என்ன, ஃபர்ஸ்ட் அந்த ஒரு பதிலை பார்க்க போறோம். ஸோ ரெண்டாவது விஷயம் வந்துட்டு என்ன மாதிரி மக்கள் பணத்தை முறைகேடு பண்ணியிருக்காங்க பேடிஎம் அப்படின்றது ரெண்டாவது, அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணங்களையும் பார்க்க போறோம். அதை தாண்டி 3வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பஞ்சாயத்துக்கு இந்த ஒரு பேடிஎம்மோட ஓனர் என்ன பதில் சொல்றாரு, அவரோட அலிகேஷன்ஸ் என்ன வைக்கிறாரு அப்படின்றது எல்லாத்தையுமே பார்க்க போறோம். ஸோ வாங்க எல்லா டீட்டெயிலுமே 10 நிமிஷத்தை வழக்கம் போல ஸ்கிராச்ல இருந்து பார்க்க ஆரம்பிச்சு. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு விஷயம் என்னன்னா, இந்த பேடிஎம் வந்துட்டு டிஜிட்டல் கரன்சில இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு உருவாக்குன ஒரு மிகப்பெரிய ஒரு டாமினன்ஸை வந்துட்டு அவங்க பண்ணியிருந்தாங்க. டிஜிட்டல் கரன்சினா என்ன அப்படின்றது பேடிஎம் வந்துட்டு பல மக்களுக்கு புரிய ஆரம்பிச்சாங்க. அதுல ஒரு ஸ்பீக்கர் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஸோ என்ன சொல்றது, இளநீர் கடையிலேருந்து நீங்க மாவு வாங்குற கடை வரைக்கும் வந்துட்டு இந்த பேடிஎம்மோட ஸ்பீக்கர் இருக்கும். அந்த ஸ்பீக்கர்ல நம்ம ஒன்ஸ் அது பேமெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா அதுல வந்துட்டு பெறப்பட்ட அமௌண்ட் இவ்வளோ அப்படின்றது வந்தது. ஸோ இது வந்துட்டு எனக்கு கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி என்னோட ஃப்ரெண்டு வந்து கிளாரிஃபை பண்ணா. அது வரைக்குமே அந்த ஸ்பீக்கர்ல வர சவுண்ட் எனக்கு எப்படி இருக்கும்னா வந்துட்டு திருப்பத்தூர் அமௌண்ட் இவ்வளோ அப்படின்ற மாதிரி வந்துட்டு இருந்தது. நான் இது வந்துட்டு திருப்பத்தூர் அமௌண்ட் தான் சொல்லுது போடுறது ஸ்பீக்கரு அப்படின்றது தான் நான் நினைச்சேன். மேபி ஏதாச்சும் ஒரு வடக்கு மொழியா இருக்கும் தான் நான் நம்பிட்டு இருந்தேங்க. அதுக்கப்புறமா என் ஃப்ரெண்டு கிட்ட வந்துட்டு இந்த விஷயத்தை கேட்கும்போது தான் சொன்னேன், மச்சான் அது திருப்பத்தூர் அமௌண்ட் இல்லடா பெறப்பட்ட அமௌண்ட் அப்படின்ட்டு. மேபி எனக்கு அப்படிதான் அது கேட்டுட்டு இருந்தது. இந்த ஒரு வீடியோ நீங்க பார்க்கும்போது உங்களுக்கும் அந்த ஸ்பீக்கர் பாக்ஸ் சொன்னது திருப்பத்தூர் அமௌண்ட்னு உங்களுக்கும் கேட்டு இருந்ததுன்னா இவ்வளோனா ஸோ கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ எனக்கு மட்டும் தான் கேட்டுதா இல்லை ஊருக்கு அப்படிதான் கேட்டுதா அப்படின்றதையும் நான் தெரிஞ்சுப்பேன். ஸோ வாங்க என்ன நடந்தது பேடிஎம்க்கு, ஸோ ஆர்பிஐயோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை எப்படி பிரேக் பண்ணாங்க மொத்த டீட்டெயிலுமே 10 நிமிஷத்துல பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் தான் உங்களோட ஏபி அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வருஷத்துக்குள்ள 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்றது தான் நம்மளோட கோல். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு விஷயத்த பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் எங்க இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேடிஎம்மோட மார்க்கெட் எவ்வளவு பெருசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் கிட்டத்தட்ட 140 கோடி மக்கள் இருக்காங்க. அதுல 30 கோடி மக்கள் பேடிஎம் டிரான்சாக்ஷன் பண்றாங்க. ஸோ எவ்வளவு பெரிய ஒரு மார்க்கெட், கிட்டத்தட்ட 140 கோடியில இருந்து 30 கோடி மக்கள் பேடிஎம் கையில் இருக்காங்க. பேடிஎம்மோட அக்கௌண்ட்ஸ் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. 30 கோடி ஒரு மக்களோட அக்கௌண்ட்ஸை பேடிஎம் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளோ பெரிய ஒரு நெட்வொர்க். ஸோ நீங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி வந்துட்டு இந்த ஸ்பீக்கர் பேடிஎம்க்குன்னு ஒரு ஐகானிக்கா இருக்கிற அந்த ஸ்பீக்கர் இருக்கு இல்லையா, பேமெண்ட் பண்ணும்போதெல்லாம் பெறப்பட்ட அமௌண்ட் அப்படின்றது அந்த ஸ்பீக்கர் மட்டுமே எல்லா கடையிலுமே இன்ஸ்டால் பண்ணிடுறது. கிட்டத்தட்ட 87 இருந்து 92 லட்ச கடைகள்லயோ இல்லை மற்ற இடங்கள்லயோ வந்துட்டு இன்ஸ்டால் செய்யப்பட்டிருக்கு. ஸோ அதுவே நியர்பை 1 கோடி அளவுக்கு அந்த ஸ்பீக்கரை வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க மற்ற இடத்துலையுமே. ஸோ அந்த அளவுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு மார்க்கெட்ல கையில வச்சுக்கிட்டு இருக்க டிஜிட்டல் கரன்சி மார்க்கெட்டை
தான் கைக்குள்ள வச்சுட்டு இருக்கிற இந்த பேடிஎம் இப்போ ஆர்பிஐ பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எங்க இந்த ஆரம்பிக்கப்பட்ட அந்த கதையை பார்த்தோம்னா அதுக்கு நம்ம பேடிஎம்மோட வரலாறு கொஞ்சம் பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் எங்க அப்படின்னு நம்ம பார்த்தாக்கா இதோட பேடிஎம்மோட ஓனர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் சேகர் சர்மா. ஸோ இவர் வந்துட்டு இவரோட எஸ்டிடியை நம்ம பார்த்தோம்னா அதாவது வரலாறு நம்ம பார்த்தோம்னாக்கா இவர் ஒரு மிடில் கிளாஸ்ல பிறந்திருந்தாரு. ஸோ இவருக்கு வந்துட்டு ஒரு படிப்புன்றது ஒரு ஆவரேஜான ஒரு ஸ்டூடெண்டாக தான் இருந்தார். பட் இவருக்கு டீனேஜர்ஸ்ல வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் வந்துட்டு ஒரு மோட்டிவ் இருக்கும். என்னன்னா இந்தியாவில் நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணணும், ஸோ மிக பெருசாக ஏதாச்சும் ஒரு இந்தியாவில் மாற்றத்தை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அவரோட மோட்டிவாக இருந்தது. ஸோ அவர் படிப்பு முடிச்சதுக்கு அப்புறமா மற்ற இடங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சாரு. ஸோ எக்ஸ்ப்ளோர் பண்ணதுக்கு அப்புறமா சைனாக்கு அவர் ஒரு வாட்டி போறாரு. ஸோ சைனாக்கு போகும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அங்க வந்துட்டு அலிபே அப்படின்ற ஒரு ஆப்பை வச்சு இருக்கிற எல்லா சைனா மக்களுமே டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் பண்றதை பார்த்தாரு. இது நல்ல ஐடியாவா இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த அலிபே என்ன அப்படின்றது பார்த்தோம்னா அலிபாபா குரூப் அப்படின்றது ஜாக்மாவோட அங்கதான் அவர் தான் மிகப்பெரிய ஒரு பணக்காரர் சைனால. ஸோ அவரோட ஒரு ஒன் ஆஃப் த ஒரு இதுதான் செக்மெண்ட் தான் வந்துட்டு அலிபே அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இந்த அலிபே மூலமா எல்லாருமே டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் பண்ணாங்க. ஸோ இந்த ஒரு ஐடியாவையும் நம்ம இந்தியாவில் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்க ஒரு ஸ்பார்க்குன்றது அவருக்கு வருது. ஸோ அதுக்கப்புறமா இந்தியாவில் வந்துட்டு இதே போல அலிபே அப்படின்ற ஒரு விஷயத்த வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு பேடிஎம் அப்படின்றது ஒன்று ஆரம்பிச்சாரு. ஸோ இந்த பேடிஎம்க்கு ஃபுல் ஃபார்ம் வந்துட்டு பேமெண்ட் த்ரூ மொபைல். ஸோ இதுதான் அதோட ஃபுல் ஃபார்ம். ஸோ இந்த ஒரு விஷயத்தை எடுத்ததுமே பெரிய சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா கிடையாது. ஏன்னா நம்ம மக்கள் இந்த ஆன்லைன் டிரான்சாக்ஷன் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் அந்த அளவுக்கு பயந்தாங்க. ஸோ அதனால பெருசா எந்த ஒரு இதுவுமே இல்லை. பட் இவங்களோட பிசினஸ் எங்க டக்குன்னு க்ரோத் ஆயிடுச்சுன்னா 2016 வந்துட்டு மொபைல் இந்த டிமானிட்டைசேஷன்லாம் நடந்தது இல்லையா, இந்த 1000 ரூபாய் நோட் 500 ரூபாய் நோட்லாம் செல்லாது அப்படின்ற மாதிரி ஒரு 2016 ஒரு செயல் நடந்தது. ஸோ அந்த டைம்ல வந்துட்டு பேடிஎம் யூஸ் பண்ணி பல பேர் டிரான்சாக்ஷன் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இதனால வந்துட்டு மக்களோட நம்பிக்கை வந்துட்டு பேடிஎம் மேல கிடைச்சதுக்கு அப்புறம் மிக பெருசா பூம் ஆயிடுச்சு. ஸோ பேடிஎம்மோட வரலாறு இதுதான், இப்படிதான் வந்தது. இந்த ஐடியா வந்து இந்த அளவுக்கு வளர்ந்தது. ஸோ 2014 மிகப்பெரிய ஒரு பூம் ஆயிடுச்சு. ஸோ இதோட தொடர்ச்சியா வந்துட்டு கூகுள் பே, போன் பே, பாரத் பே எல்லாம் இந்தியாவுக்குள்ள வந்துட்டு முளைக்க ஆரம்பிச்சது. இதெல்லாம் போனதுக்கு பிரச்சனை எங்க இருந்து ஆரம்பிச்சது அப்படின்னாக்கா வந்துட்டு இந்த கூகுள் பே, போன் பே வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த கூகுள் பேல நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணோம் அப்படின்னாக்கா நம்ம கிட்ட இருந்து பேமெண்ட் அமௌண்ட் போகுதுன்னா அதுல வந்துட்டு கூகுள் பேல இருந்து HDFC எஸ் பேங்க் அப்படின்றது இன்னொன்று ஒரு டைப்போட பேங்க் வந்து அந்த டிரான்சாக்ஷன் டீடைல்ஸ்ல நம்ம காமிக்கணும். கூகுள் பே, போன் பே எல்லாம் பண்ணீங்கன்னா காட்டும். ஸோ அதே போல வந்துட்டு கூகுள் பே, போன் பே வந்துட்டு இந்தியாவில் இருக்கிற மற்ற ஒரு கம்பெனி அதாவது பேங்கோட டைப் பண்ணி தான் கூகுள் பே, போன் பேவை ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இதுக்கு எதிர்மாறா வந்துட்டு பேடிஎம் என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா நாங்கள் வேற ஒரு பேங்க்ல இருந்து டைப் பண்ண விரும்பல, எங்களுக்குன்னு ஒரு தனி பேங்கை நாங்கள் உருவாக்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேடிஎம் பேங்கிங் சிஸ்டம் அப்படின்றது ஒன்று உருவாக்குறாங்க. இந்த பேடிஎம் பேங்கிங் சிஸ்டம் மூலயமா நீங்க பேடிஎம்ல பேமெண்ட் பண்ணீங்கன்னா அதோட தொடர்ச்சியா நீங்க பேமெண்ட் டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆகும்போது @paytm.in அப்படின்றது வரும். ஸோ இதுதான் இங்க ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமாச்சு. அதாவது என்னன்னா ஆர்பிஐ வந்துட்டு ஒரு விஷயத்தை கவனிச்சாங்க. என்ன அப்படின்னாக்கா கூகுள் பே, போன் பே இதெல்லாமே பெரிய நெட்வொர்க்ஸ். கூகுள்லாம் நினைச்சாங்கன்னா அவங்களே ஒரு பேங்கிங்கை உருவாக்கி இந்த விஷயத்த பண்ணலாம். பட் அது வந்துட்டு நிறைய வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அதுக்கப்புறமா ரொம்ப பெரிய ஒரு டேட்டா செக்யூரிட்டிலாம் வச்சு பாதுகாக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் பேங்கிங் சிஸ்டம். ஸோ அவங்களே டைப் வச்சு தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீ என்னப்பா இப்போ வந்துட்டு உடனே உனக்குன்னு ஒரு பேங்கை உருவாக்கிக்கிட்ட நீ வந்துட்டு ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணா உனக்குள்ளேயே எல்லாத்தையுமே நீ டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு மற்றவங்க யாரையுமே நீ உள்ள சேர்க்க மாட்ட. பட் உள்ள நடக்கிற விஷயங்கள் என்னன்றது ஆர்பிஐக்கும் தெரியும்னு சொல்லிட்டு அங்க நோண்ட ஆரம்பிச்சாங்க. அதுக்கு அப்புறமா அந்த பேடிஎம்மோட பேங்கிங் சிஸ்டமையுமே வந்துட்டு ஓவரால் வந்துட்டு இது பண்ணதுல அதுல ஒரு அதிர்ச்சியான டேட்டா கண்டுபிடிக்கிறாங்க. என்ன அப்படின்னாக்கா ஒரு பேன் கார்டெல்லாம் எல்லாருமே ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரே பேன் கார்டை யூஸ் பண்ணி பேங்க் டிரான்சாக்ஷன் பண்ணா எவன் பணம் வருது, யாருக்கு போகுது, இதுல பிளாக் மணி வருதா, ஒயிட் மணி வருதான்றது ஒரு கணக்கு வழக்கு இல்லாம இருக்கும். ஸோ இது வந்துட்டு முக்கியமான ஒரு விஷயம். ஒரு இதுல ஹவாலா பணம் போறதுக்கும் பிளாக் மணி டிரான்சாக்ஷன் ஆகிறதுக்குமே நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால வந்துட்டு இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மீறி பேடிஎம் செயல்படுறாங்க அப்படின்ற ஃபர்ஸ்ட் குற்றச்சாட்டு 2014 வச்சாங்க. ஸோ அதுக்கப்புறமா 2019 ரெண்டாவது குற்றச்சாட்டு என்ன வச்சாங்க அப்படின்னாக்கா இந்த பேடிஎம்ல வந்துட்டு யூசர்ஸ் அதிகமாகணும் அப்படின்றது சொல்லி பேடிஎம் பல ஏஜென்சி கிட்ட ஒரு டீல் பேசி யாரெல்லாம் பேடிஎம் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, பேடிஎம்ல அக்கௌண்ட் ஓபன் பண்றாங்களோ அவங்களுக்கு எல்லாம் 50 ரூபான்ற மாதிரி ஒரு ஃப்ரீ மணியை வந்துட்டு கொடுத்துருக்காங்க. எப்படி கூகுள் பே வந்து நம்ம ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணா 10 ரூபாய் தராங்க, 20 ரூபாய் தராங்கன்றது கொடுத்துட்டு இருந்தாங்க முன்னாடி, இப்போ வரது இல்லை. ஸோ அதே போல பேடிஎம் என்ன பண்ணாங்கன்னா
அங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணவங்க எல்லாருமே 50 ரூபான்றது கொடுக்கறது ஒரு வழக்கமா இருந்தது. ஸோ இந்த 50 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு அந்த பேடிஎம்க்கு வந்துட்டு நம்மளோட டேட்டாவை விற்க ஆரம்பிச்சு. ஸோ பேடிஎம் நம்ம யூஸ் பண்ண பேங்க் அக்கௌண்ட்டை ஓபன் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ இந்த ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா இதுவுமே வந்துட்டு ஆர்பிஐ ரூல்ஸ்க்கு எதிரானது. ஏன்னா ஒருத்தன் பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணா ஏதாவது ஒரு பர்பஸ்க்கு தான் ஓபன் பண்ணுவாங்க. ஒன்று சேலரி அக்கௌண்ட் இல்லைன்னா ஜாயிண்ட் அக்கௌண்ட் இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு தான் ஓபன் பண்ணுவாங்க. பட் நீ இந்த பேடிஎம் கொண்டு வந்ததுக்கு அப்புறமா 50 ரூபா கொடுக்க வச்சு இருக்கிற எல்லாருமே பேடிஎம் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி வைக்கிற. ஓபன் பண்ணி அதுல மக்கள் யூஸ் பண்றாங்களான்றது அடுத்த ஒரு கேள்வியா இருக்கு. ஸோ இதனால அவங்களோட டேட்டாபேஸ் வெளியில கசிகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இது பேங்கிங் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் அகைன்ஸ்ட் ஆஃப் லா அப்படின்ற ஒரு விஷயம் ஆர்பிஐ சொல்லி ரெண்டாவது ஒரு வார்னிங்மே கொடுத்தாங்க. சரி, இது எல்லாத்தையுமே சரி பண்ணிடுன்னு சொல்லிட்டு தான் பேடிஎம் பண்ணாங்க. பட் காலப்போக்கில் அது சரியுமே பண்ணல. அதே போல ப்ரொசீஜர்ஸ் நடந்துகிட்டே இருக்கு. யார் வேணாலும் ஓபன் பண்ணிக்கலாம், ஒரு ப்ரூஃபை வச்சுட்டு மல்டிபிள் அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கனால ஆர்பிஐ ஃபைனலா இப்போ வந்துட்டு பேண்ட் ஒரு விஷயம் அறிவிச்சிட்டாங்க. ஸோ பிப்ரவரி வரைக்கும் தான் பேடிஎம் யூஸ் பண்ணோம். மார்ச் 1ஆம் தேதியிலேருந்து பேடிஎம் யூஸ் பண்ணக்கூடாது. சரி, இது வரைக்கும் தான் பிரச்சனை. இப்போ அடுத்த நடக்க போற ஒரு ஃபியூச்சர்ல நடக்க போற பிரச்சனையை பத்தி பார்த்தோம் அப்படின்னாக்கா, இது வரைக்கும் நான் ஃபோன்பே நல்லா யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் அதில் ஒரு சில பிரச்சனைகள் எனக்கு இருந்ததுனால, டிரான்சாக்ஷன்ல வந்துட்டு பிரச்சனை இருக்கிறதுனால நான் கூகுள் பே பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கூகுள் பேல ஆல்மோஸ்ட் எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு, போய்கிட்டு இருக்கு, எந்த ப்ராப்ளம் இல்லாம. பட் நான் பேடிஎம் யூஸ் பண்ணதில்லை. ஸோ இந்த பேடிஎம்ஸ் வந்துட்டு என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ ஆல்ரெடி நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா, ஸோ அதுல வந்துட்டு ஒரு டிஜிட்டல் வேலெட்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த டிஜிட்டல் வேலெட்ன்றது பேடிஎம் டிஜிட்டல் வேலெட்ல ஒருத்தர் வந்து அமௌண்ட் ஒரு 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் ஆல்ரெடி போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னாக்கா அந்த பேமெண்ட் இப்போ என்ன ஆகும், போயிடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா போகாது. இப்போதைக்கு நீங்க 29ஆம் தேதி வரைக்கும் நீங்க போட்டுக்கலாம். எந்த பணத்தை நான் போட்டு பேடிஎம்ல இருந்து எடுத்துக்கலாம். ஆனா 29 மார்ச் 1ஆம் தேதிக்கு அப்புறமா பேடிஎம்ல நீங்க எந்த ஒரு காசுமே அந்த டிஜிட்டல் வேலெட்ல போட முடியாது. ஸோ டெபாசிட்டும் பண்ண முடியாது. இருக்கிற பணத்தை நீங்க மற்ற எதுக்காவது நீங்க யூஸ் பண்ணி அதை காலி பண்ணிக்கலாம். இல்லைன்னா அந்த பேடிஎம்ல இருக்கிற பணத்தை வேற ஏதாவது ஒரு பேங்க்குக்கு டிரான்ஸ்ஃபரும் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் இதுக்குமே மார்ச் எண்ட் வரைக்கும் ஆர்பிஐ டைம் கொடுத்துருக்காங்க. அது வரைக்கும் நம்ம பேடிஎம்ல இருக்கிற பணத்தை மற்ற யாருக்காவது வந்து டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம், இல்லை வேற வழிக்காவது நம்ம செலவு பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமான்றது ஒரு டிரான்சாக்ஷன்ஸ் நம்ம பண்ணக்கூடாதுன்னு தான் ஆர்பிஐயோட சஜஷன் ஒன்று இருக்கு. ஸோ இதுதான் வந்துட்டு பேமெண்ட் இப்போதைக்கு நம்ம கிட்ட இருக்குன்னா அதை எப்படி செலவு பண்ணணுன்ற ஒரு அட்வைஸ் ஆர்பிஐ கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது இப்போ ஃபைனலா வந்துட்டு விஜய் சேகர் சர்மா அந்த கம்பெனியோட ஓனர் என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, இது வரைக்கும் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வார்னிங் வரதுலாம் புதுசு இல்லை, அதாவது அவர் சொல்றாரு. இது கூடிய சீக்கிரத்துல வந்துட்டு ரொம்ப சீக்கிரத்துல ரிசால்வ் பண்ணிடுவோம், திரும்பியும் எங்களோட பேடிஎம்மர்ஸ் எல்லாருமே வந்துட்டு யூஸ் பண்ண வைப்போம் அப்படின்ற மாதிரி ரொம்ப கான்ஃபிடென்ட்டா சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் போயிட்டு இருக்கிற நேரத்தில் இப்போ ஆர்பிஐ வந்துட்டு 3 ஸ்ட்ராங்கான ஒரு விஷயத்தை பேன் பண்ணுறதுக்காக சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை மீறி இருக்காங்க பேடிஎம். ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட் வார்னிங் பண்ணியாச்சு. செகண்ட் வந்துட்டு மக்களோட பணத்தில் ஏதோ டிரான்சாக்ஷன்ஸ் முறைகேடுகள் நடக்குது, அது இன்ன வரைக்கும் அது கன்ஃபர்மேஷன்ன்றது இது வரைக்கும் ஆர்பிஐயுமே கொடுக்கல, பேடிஎம் சைடு வந்து அது கிளாரிஃபை கொடுக்கல. அது ஒரு விஷயம் டவுட்டா இருக்கு. ஸோ இது ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. ஸோ மூணாவது விஷயம் என்ன அப்படின்னாக்கா, இந்த ஒரு ப்ரூஃபை வச்சுட்டு பல அக்கௌண்ட்ஸை வந்துட்டு கிரியேட் பண்ற ஒரு விஷயம் ரொம்ப தப்பான விஷயம். இதனால நிறைய பணங்கள் பிளாக் மணியா ஹவாலா மணியாவும் கை மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றது மூணாவது வார்னிங் சொல்றாங்க. அதுல நாலாவது இன்னொன்று ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் என்ன வச்சிருக்காங்கன்னா, இந்த ஒரு பேடிஎம் வந்துட்டு பேடிஎம்மோட 10% ஷேர் வந்துட்டு சைனால இருக்கிற ஆண்ட் ஃபின் அப்படின்ற ஒரு பேங்க் கையில இருக்கு அப்படின்றது ஒரு ஷாக்கிங்கான ரிப்போர்ட் சொல்றாங்க. இந்த ஒரு விஷயம் ரொம்ப மோசமான ஒரு விஷயம். ஏன்னா டிக்டாக்ல வந்துட்டு சைனாவோட ஆப்னால நம்ம டிக்டாக்கை பேன் பண்ணோம். இப்போ ஒரு பேங்கிங் செக்டாரே வந்துட்டு ஒரு 10% சைனா கையில தான் இருக்கு. அதுவுமே ஆண்ட் ஃபின்ன்றது சைனால மிகப்பெரிய ஒரு பேங்க் செக்டார். அவங்க கிட்ட நம்மளோட டேட்டா போய்கிட்டு இருக்கு. நம்ம எப்படி 50 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு எல்லா அக்கௌண்ட்டுமே ஓபன் பண்ணுமோ அந்த ஒரு டேட்டா எல்லாமே வந்து ஆன்ட்ஃபின் அப்படின்ற அந்த சைனா பேங்க்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த ப்ரூஃபை மாத்துறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதுவுமே வந்துட்டு நமக்கு பிரச்சனையா போயிடும் அப்படின்றது சொல்லி, ஸோ இது சைனா கூட இந்த பேடிஎம் டைப்பா இருக்கிறதுனால இதுவுமே ஒரு நாலாவது ரீசனா வந்துட்டு ஆர்பிஐ வந்துட்டு சுட்டி காமிக்கிறாங்கன்றது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஸோ இது வரைக்கும் பேடிஎம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நிப்பாட்டிக்கிங்க. ஸோ அப்படி உங்ககிட்ட பணம் இருந்ததுன்னா டக்கு எது செலவு பண்ணணுமோ அதெல்லாம் செலவு பண்ணிக்கோங்க. இருக்கிற பேடிஎம்ல இருக்கிற பணத்தை கொஞ்சமா எல்லாத்தையுமே கரைச்சி உங்ககிட்ட ஒன்று பணமாவோ இல்லை வேற ஏதோ ஒரு அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. திரும்பியும் அதுல அடுத்த ஒரு ஆர்பிஐக்கு
அட்வைஸ் வர வரைக்கும் நீங்க அதுல இன்வெஸ்டோ என்ன ஒரு பணத்தையோ வேலட்லயோ போடாதீங்கன்னு தான் என்னோட சைட்ல இருந்தோம். ஸோ இதுதான் பேடிஎம் நடக்கிற பிரச்சனை. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த பெறப்பட்ட அமௌண்ட் திருப்பத்தூர் அமௌண்ட் இது உங்களுக்கும் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் இருந்ததுன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நானுமே வந்து நீங்களும் என்ன மாதிரி தான் இந்த மாதிரி கன்ஃபியூஸ் இருக்கீங்களான்னு தெரிஞ்சுக்கணும். இந்த விஷயம் புதுசாக லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு நான் கடையை முடிட்டு தான் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணோம். உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பை பை.